புதுக்கோட்டை மாவட்டம் மதையானைப்பட்டி காட்டாற்றில் மணல் திருடப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அங்கிருந்து செய்தியாளர் சார்ல்ஸ் கூடுதல் தகவல்களை தருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் மதையானைப்பட்டியில் இப்போ தற்போது இருக்கும். மதையானைப்பட்டை காட்டாறில் நின்று கொண்டு இருக்கோம். புதிய தலைமுறை ஒரு கள ஆய்வை நேரடியாக மேற்கொண்டுள்ளது. இந்த பகுதியில் அனுமதியின்றி இந்த காட்டாறில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இரவு நேரங்களில் மட்டுமே இந்த ஆற்று மணல் திருட்டு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் சுமார் ஒரு 25க்கும் மேற்பட்ட நபர்கள் இரவு முழுவதும் இந்த பகுதியில் உள்ள ஆற்று மணல்களை அள்ளி அருகாமையில் உள்ள பகுதியில் கொன்று சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் மிகப்பெரிய டாரஸ் லாரிகளில் அதை நிரப்பி வெளிப்பகுதிக்கு வெளி மாவட்டங்களுக்கு விற்பனை செய்து வராங்க. இது தொடர்பாக இப்பகுதி மக்கள், குறிப்பாக இது திருச்சி புதுக்கோட்டை 2 மாவட்டங்களுக்கும் இடையே உள்ள பகுதி, திருச்சி பகுதியில் உள்ள மக்களும் சரி புதுக்கோட்டையில் உள்ள மக்களும் தொடர்ந்து தாசில்தார் மற்றும் மாவட்ட அதிகாரியிடம் புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இப்பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இது தொடர்பாக இப்பகுதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் நம்மளிடம் இருக்க, அவரிடம் கேட்கலாம். ஆரோக்கியராஜ், எவ்வளவு நாள் இது மணல் அள்ளுறாங்க? மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கீங்களா எதுவும், இல்லை மாவட்ட அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இந்த மணல் திட்டு தொடர்பாக? இது 1.5 மாசமா இந்த மணல் திட்டு நடந்துகிட்டு இருக்கு சார். நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட யார்ட்டையும் மனு கொடுக்கல. ஆனால் எல்லாத்துக்குமே வண்டி வரும்போது இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் தாசில்தார் யார்கிட்ட எல்லாத்தையுமே இன்டிமேட் பண்ணும்போது அவங்க வரோம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிடிச்ச லாரியை நாங்கள் தேக்கி வச்சப்போ கூட அவங்க எதுவுமே லாரியை எதுவுமே பறிமுதல் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு உடந்தையாக செயல்படுற மாதிரி இருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகிறீங்க? ஏன்னா 2 மாவட்டங்களுக்கு இடையே இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தாசில்தார் இதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறீங்க. வட்டாட்சியர் திருச்சி மாவட்டத்தில் உள்ளவரும் சரி, இருவரும் எதுவும் நடவடிக்கை தொடர்பாக உங்களிடம் நேரில் பேசினாங்களா எதுவும்? இல்லை சார், ஃபோனில் பேசினது தான், யாரும் நேரில் பேசலை. ஏன்னா இப்போ இதில் நம்ம மயான சாலை இருக்குது, இதெல்லாம் புதுசாக போட்ட ரோடு, அளவுக்கு அதிகமான லாரிகள் போகிறதுனால ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகுது. பைபாஸில் ஏறினப்போ கூட திருச்சி ஆர்டிஓ தாசில்தார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரில.